கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளையும் விடுதிகளையும் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதற்கு கண்டனம் தெரிவித்து மதுரை செகானூர் அணியில் அதிமுக சார்பில் நடக்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? நிச்சயமா லாவணியா, அதாவது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் ஆதி திராவிட பள்ளிகள் அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்திருந்தது. அந்த குழு கொடுத்த அறிக்கையின்படி கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் ஆதி திராவிட பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த கருத்துக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் குறிப்பாக மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதியில் உள்ள கள்ளர் சீர்மரபினர் அமைப்பை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சிக்கு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். தமிழக அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும், இல்லையெனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையோடு தமிழக அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை இணைக்க நடவடிக்கை எடுத்து வருவதை இருந்து திமுக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி இன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த உண்ணாவிரத போராட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை, தேனி ரோட்டில் உள்ள செக்கானூர் அணி பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் இன்று மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையேற்று நடத்தி வருகிறார். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், ஆர்பி உதயகுமார் மற்றும் எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா, பெரியபுலாம் உள்ளிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் என 500க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் பங்கேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் தமிழக அரசு வெற்று அறிவிப்பாக கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிகளில் இணைக்கும் முயற்சி எடுக்கவில்லை என எடுக்கவில்லை எனது ஒரு வெற்று அறிவிப்பை வெளியிட்டதாக அமைச்சர்கள் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இந்த போராட்டத்தில் பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். இப்போது கண்டன உரை ஆற்றுவார்கள் என்பதை நம்முடைய குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன்.